நைட் 2 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யறேன்னு சொன்னானம்மா. தூக்கத்தை பாரு. போலாமா? ஆனால் அம்மா வந்து இது வரைக்கும் வள்ளிமலை தவிர சென்னிமலை இந்த மாதிரி சின்ன சின்ன மலைகளை தவிர பெரிய மலை ஹில் ஸ்டேஷன் பொதுவாக பார்த்ததே கிடையாது. ஸோ அதுதான் மெயினாக அம்மாவுக்காக தான் இந்த ட்ரிப்பே. காத்தாடி தவனே தூங்கி எந்திரிச்சியா? கொல்லிமலை வந்தாச்சு, அடிவாரம். பாருங்க மக்களே, கொல்லிமலை பலாக்கா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து அட்டிக்கிருக்காங்க. பாருங்க, கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. கொஞ்சம் பின்னாடி போலாம். மொத்தமாக 70 கொண்டை வீசி வளைவு. இப்போ நம்ம நடக்கிறது வந்து 4வது கொண்டை வீசி வளைவு. இந்த பூச்சிகளுடைய ரிங்கார சத்தத்துக்கு மத்தியில் நம்ம வீட்டிலேருந்து கிளறி கொண்டு வந்து எப்பவுமே நம்ம வீட்டிலேருந்து புளி சாப்பாடு தான். இந்த மாதிரி சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் இதையும் கொஞ்சம் கவனத்திற்கு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். நானும் எப்போ மலைக்கு வந்து புலம்பி தள்ளிடுவேன். இன்னொன்று வச்சிருமா. நான் அந்த காலத்தில் இந்த 60 வயசுல தான் கொல்லிமலை வர முடிஞ்சது. நீயே 5 வருஷத்துலேயே கொல்லிமலை வந்து டைம் 3:47 AM 22/5/2026. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே. ஸோ இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ஃபஸ்ட்டு டைம் என் பலவி கொல்லிமலை கிளம்புறோம். ஸோ அம்மா வந்து தாய்க்குள்ள வந்து சாப்பாடு கிளறி வச்சுருக்காங்க. புளி சாப்பாடு. அப்பா 3:45க்கு 3:30க்கே கையில் எழுந்திரிச்சாச்சு. நைட் 2 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்யறேன்னு சொன்னானம்மா. தூக்கத்தை பாரு. முகந்த் என்னுடைய அக்கா பையன். மக்களே அவ்வளோதான் மக்கள், எல்லாரும் கிளம்பியாச்சு. ரைட் போலாமா? கையில் எழுந்திரிச்சாச்சு. எல்லாம் ஆர்டர் போட்டாச்சப்பா. எங்க முகி போலாமா? ஓகே 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 மக்களே, ரைட் 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 கிளம்பியாச்சு. வாங்க கிளம்பலாம். சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்? கன் மாதிரி நிப்போம். ஓகே மக்களே, ரொம்ப நாளாக வந்து ஃபேமிலி இந்த மாதிரி வந்து ஒரு வெக்கேஷன் கூட்டிகிட்டு போனேன். அது குறிப்பாக எங்கள் அப்பா வந்து கொல்லிமலை கூட்டிகிட்டு போய் காமிச்சாச்சு. பல்லவே கொடைக்கானல் கல்யாணம் ஆன உச்சிலே கூட்டிகிட்டு போயிட்டுங்க. அது காமிச்சாச்சு மலை போகிறதுக்கு. ஆனால் அம்மா வந்து இது வரைக்கும் வள்ளிமலை தவிர சென்னிமலை இந்த மாதிரி சின்ன சின்ன மலைகளை தவிர பெரிய மலை ஹில் ஸ்டேஷன் பொதுவாக பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு. ஸோ அதுதான் மெயினாக அம்மாவுக்காக தான் இந்த ட்ரிப்பே. இல்லையா நேரங்கள் கழித்து படித்தே விட்டார் ஐயா. சூரியன் அங்கிருந்து இங்க மாதிரி மக்களே. அவ்வளோதான் மக்களே, பைபாஸ் ஏறிட்டோம். இனி ஜம்னு நாமக்கல் வரைக்கும் ஹைவே தான். ரோடு சூப்பராக இருக்கும். ஃபாஸ்டேக் நம்மளது அந்த 3000 ரூபாய்க்கு இந்த ராஜ்மார்க் யாத்ரான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் ப்ளே ஸ்டோரில். ஐஃபோனுக்கு இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கு இருக்குது. அதில் தான் மக்களே இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? 3075 ரூபாய்க்கு 200 டோல்கேட்டுங்க நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை வந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட்டுக்கு 15 ரூபா தான் வருது. அதை நம்ம போட்டாச்சு, ஃபாஸ்டாக கொட்டியாச்சு. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே. யார் போய் குளிக்கணுமா? நாமக்கலுக்கு 20 கிலோமீட்டருங்க மக்களே. சேலம் 80, நாமக்கல் 20. மக்களே ஆக்சுவலாக பைபாஸ்ன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. இப்போவே வேலூருக்குள்ளே பூந்து தான் வரோம், சிட்டிக்கால டவுனுக்கால. ஏன்னா இது அதாவது ரூல்ஸ் ஒன்று கொண்டாந்தாங்க. ஹைவேல வந்து கிராசிங் வந்து எல்லாமே மேம்பாலம் போட்டுறணும், கிராசிங் வந்து அடியில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகுதில்ல, அது மட்டும் இல்லாமல் இடையூறு ஆகுதில்ல ஹைவேல. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா பக்கம் மேம்பாலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நேஷனல் ஹைவே. இதுதான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதா மிகப்பெரிய ஹைவேங்க, காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவே.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து எல்லாம் மேம்பால வேலை நடக்குதா, அதனால் அப்படின்னு போயிட்டுருக்கோம். சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காத்தாடி ஒரு ரெக்கை மட்டும் இவ்வளவு பெருசு. மக்களே அவ்வளோதான், நாமக்கல்லை நெருங்க போகிறோம். நம்ம அங்கே மலைக்கே போயிடலாம் மட்டும். மக்களே பரவாயில்லைங்க, இந்த பக்கம் நல்ல மழை பெஞ்சிருக்குதுங்க. எங்கள் ஊருக்கு மழை இல்லை, இங்கெல்லாம் வறட்சியான ஏரியா நாமக்கல்ல. இந்த ஒட்டி இடம் எல்லாமே இந்த பரமத்தி தாண்டி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கெல்லாம் பரவாயில்ல, நல்ல மழை பெஞ்சிருக்குது. பரவாயில்ல, போயிட்டு இங்கெல்லாம் போயிட்டுங்க. நம்மளுக்கு கூட பிரச்சனை இல்லை, வாக்கிய தண்ணி வருது. இங்கெல்லாம் எல்லாம் மேட்டாங்காடு, இங்கேயும் நெல் நட்டு அந்த பக்கம் பார்த்தேன், நெல் குச்சிக்கிழங்கெல்லாம் நட்டுருக்கு, நெல் நட்டுருக்குறாங்க. அதனால் கூட்டை வாங்கிருச்சுன்னு கொஞ்ச நாள் அறுக்கிற கண்டிஷனு, அறுவடை பண்ணுற கண்டிஷனு நெல் எல்லாம் இருக்குதுங்க. நாமக்கல் டோல்கேட். என்னம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்டேக்கில் இருக்குது. அவ்வளோதான், கேமராக்கு முன்னாடி இருக்கு. கேமரா அதில் எடுத்துட்டு காசு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போயிரு. அதான் டிஜிட்டல் இந்தியா. இது ஓட்டி இருக்குது இல்லைங்கம்மா, இதுதான் நாம அது காலங்களா மாறி போச்சு நாடு. அப்ப இல்லைன்னா ஸ்பீடா போயிருவாங்கல்லப்பா. அது நம்ம மேலே நடந்துக்கிட்டு இருக்குது நாடு. நாடே எல்லாம் இதுதான் மக்களே நான் சொன்ன அந்த மேம்பாலம். இங்கிருந்து அந்த சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்துருக்கு. பாருங்க கொல்லிமலை எவ்வளோ அகலமாக இருக்குது பார்த்தீங்களா. நேர் கொல்லிமலை நோக்கி போகிறேன். ஓகே, எப்படி இருக்கு? தவன் தூங்கிட்டானா? கதிர்வீச்சு கொல்லிமலை உங்களை இனிதை வரவேற்கிறது. 44 கிலோமீட்டருங்க சென்னை, இங்கிருந்து 370 கிலோமீட்டரு. பாருங்களே, எங்களுக்கு சென்னைக்கு 450 கிலோமீட்டர் வருதுக்கு. பாருங்க மக்களே, முன்னாடி நட போட்டிருக்காங்க மக்களே. இது கீழே செவத்துக்கு கீழே. அவ்வளோதான் மக்களே, பாரு நீட்டாக நெட்டிக்காமல் போகுது மலை. அவ்வளோதான், இதுலேருந்து நம்ம ரைட் எடுக்கணும். ரைட்டு போகிறோம்னா நேர் கொல்லிமலை ரோடு. அவ்வளோதாங்க, வரும்போது பாட்டு வரலாம் மக்களே. நேர் விட்டோம்னா கொல்லிமலை தாங்க. பாடுற மகி, இதெல்லாம் பார்த்தா தானே அது. முன்னாடி பாருங்க மாந்தோப்பு, மாந்தோப்பு நாமதே காரு எல்லாம் ஊத்துறாங்க தான் மகேஸ்வரது மரம் ஒடியாது. மாதிரி வலுவான மரம் வந்து பாக்கு மரம் தானா? ஆமா ஆமா ஆமா, வலுவுத கேள்விப்பட்டிருக்கிறேன். மூங்கலை விட வலுவா, மூங்கல் மாதிரி வலுவுதா. இத்தனை காலத்துல மேலே ஏறி ஒடிக்க முடியுமா? இங்க பாருங்க பாருங்க மக்களே. பார்க்க இல்ல அப்ப பெருசாகு பாருங்க மக்களே. எல்லாம் பிஞ்சு எல்லாம் இது எல்லாம் பொறிச்சிட்டாங்க. காப்பு இல்ல காப்பு இருந்தா குழம்பு காயிட்டு ஆரஞ்சு கலர்ல காய்க்கு.
மக்களே அவ்வளோதான் மக்களே. இந்த பார்க்கும்போது அதை பார்த்தா என்னமோ ஏதோ அப்பா பார்த்தா பயங்கரமா சொல்றதுன்னே எல்லாம் தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குது. விசுக்குன்னு ரொம்ப டெய்லி பார்த்துருந்தே தெரியாது, விசுக்குன்னு பார்க்குறோம்ல அதெல்லாம் இப்படி தெரியுது. அவ்வளோதான் வந்தாச்சு மக்களே. கொல்லிமலை அடிவாரம் மக்களே. இங்கே பாருங்க, இங்கேருந்து கொல்லிமலை மலை செம்மேடு வந்து 27 கிலோமீட்டர், அரபீஸ்வரர் கோயில் 37 கிலோமீட்டரு. வந்தாச்சுங்க அடிவாரம். போயிட்டு பார்க்க தட்டோம் இல்லை வாங்கிட்டு வாங்க இல்லை மேலே போகலாம். தவனே தூங்கி எந்திரிச்சியா? கொல்லிமலை வந்தாச்சு அடிவாரம். மக்கள் இங்கே பாருங்க 10 லிட்டர் வாட்டர் இருக்கேன், 20 லிட்டர் வாட்டர் இருக்கேன்னு பார்க்க தட்டேன். நான் மேலே போகிற கேங் எல்லாமே இந்த மாதிரி வந்து வாங்குவாங்களே, ஸோ அதனால் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ரைட்டு பரவாயில்ல, எல்லா கடையிலுமே இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோங்கம்மா இது தட்டு? 7 ரூபா. இது பேர் 9 ரூபாய்ங்களா? சரி ஓகே. இங்கே பாருங்க மக்களே, கொல்லிமலை பலாக்கா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து அட்டிக்கிருக்காங்க பாருங்க. அட்டி எங்கப்பா பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் மக்கள். இது புதன் சந்த வழி, இது சேந்தமங்கல் வழி, நம்ம வந்த வழி. ரைட் பார்க்க தட்டம் பேம்பர்ஸ் எல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்க, அக்கா வச்சுருக்காங்க. ஏய் எல்லாம் எந்திரிச்சாச்சப்பா. போலாமா? ஐஸ்கிரீமா? மக்களே நீங்கள் கொல்லிமலை போகிறீங்க அப்படின்னா, லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே அடிவார் என்ட்ரன்ஸ் ஆகிறமில்ல, அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழை வெற்றி கழகத்தில் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் நிறையா லேடிஸுக்கு வந்து கொஞ்சம் நிறையா ரெஸ்ட் ரூம் வசதி கொஞ்சம் நிறையா நல்லா இருக்க மாதிரி கட்டி விடுங்க. நம்ம பசங்களுக்கு பிரச்சனை, நம்ம எங்கே வேணாலும் போய் இது பண்ணிக்கலாம். பட் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகும்போது தான் அதை நான் உணர முடியுது. பசங்களாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபேமிலி கூட்டிகிட்டு போகும்போது தான் அந்த ரிஸ்க்கை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்குது. ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டுக்கு நிறைய அலைய வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணுங்கள். கொண்டையூசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கிறது. இந்த பழமொழி, இந்த வாசகம் எனக்கு மனப்பாடமே ஆயிடுச்சு மக்களே. குறைஞ்ச வச்சு இது நான் வரைக்கும் வந்து ஒரு 15 மட்டும் கொல்லிமலை வந்துருப்பேன். அது 20 மட்டும் இருக்குது. ஏப்பா ஸ்நாக்ஸ் நம்மகிட்டே இருக்கு. இங்க மாதிரி யார் ஆரம்பிச்சாச்சு பாரு. நீ இருக்கிற குரங்கே பத்தலையா? அந்த குரங்கு எத்தனை பேர் எப்படி ஜாகி இருக்கு பாரு. கரங்கு பிடிக்குது கருங்கு பாவம். இங்க வர எப்படி பாக்குது பாரு. டேய் நீ கீக்கினா அது வந்துற போகுது. ஐயோ கையில புடிச்சு கேட்டு. சரி சரி. இன்னைக்கு தான் குரங்கு பாக்குது. இன்னைக்கு தான் குரங்கு பாக்குற கையில உன்னை யாட்டே இருக்குதானல்ல. ஏய் மக்களே இங்கே பாருங்களா, ஃபுல்லாக எல்லாம் மூங்கில் தோப்பு தான். சரி உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். செக் போஸ்ட் வந்துடுச்சு. ஓகே மக்கள் அவ்வளோதான். போயிட்டு ஜம்மு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு என்ட்ரியை போட்டு கிளம்பியாச்சு. ஓகே மக்களே, கட்டாயமாக வந்தாங்க அப்படின்னா நிறுத்தி வண்டி நம்பர் சொல்லிவிட்டு மேலே போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசெல்லாம் கிடையாது, டிக்கெட்டில் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்டு தான். அவங்களுக்கு யார் போகிறா என்னங்கிற ஒரு ரெக்கார்டு தான். நிறுத்தி நாம் தான் சொல்லிட்டு போகிறோம். பெஸ்ட்டு பைக் பிரச்சனை இல்லை. 4 வீலரில் வந்தீங்க அப்படின்னா நிறுத்தி கட்டாயமாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? சரி கொஞ்சம் கம்முன்னு இருங்க. சாப்பிட்டுக்கலாம். அப்பதான் மூஞ்சி கொள்ள கிட்ட காட்டுவேன். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போடா.
ஏன் ஃபர்ஸ்ட் டைம் முகுந்து கூட கொடைக்கானல் வந்துட்டான். ரவனு ஃபர்ஸ்ட் டைம். என்னையும் கூட்டிட்டு போங்க, என்னையும் கூட்டிட்டு வாங்க இடப்பியா. மக்களே மொத்தமாக 70 கொண்டை வீசி வளைவு. இப்போ நம்ம கிடக்கிறது வந்து 4வது கொண்டை வீசி வளைவு. முன்னாடி ஒரு டிராவல்ஸ் கொஞ்சம் பழைய டிராவல்ஸாக இருக்குது, முன்னில் போயிட்டு இருக்குது. ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம காரு கேஸ்லேயே வாங்குதுங்க. நல்ல கண்டி உண்மையான நம்ம 800 வந்து பிக்கப்லாம் குறை சொல்ல முடியாது. கேஸில் ஓடிட்டு இருக்குது ஃபுல். எல்லாரும் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் கிட்ஸோட சேர்த்து 6 பேர் என்னமா 7 நம்மளுக்கு இழுவைக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் ரெடி பண்ணி தான் இன்னும் அட்டகாசமாக போகும். நான் தான் பொறுமையாக போயிட்டு இருக்கிறேன். 5வது கொண்டை வயசுல முன்னாடி காட்சி. எடுத்துட்டு காரை வந்து 4வது கொண்டு யூஸ் பண்ணிட்டு 5வதா? ஏன் பாப்பா 5வதுன்னு தெரில. மொத்தம் வாக்கிய மக்கள் இங்கே பாருங்க, வெள்ளைக்கோட்டைக்குள்ளே இதனால் ஓரம் கட்டி நீட்டாக சேஃப்டியாக நிறுத்தியாச்சு. ஓகே, இந்த பூச்சிகளுடைய ரிங்கார சத்தத்துக்கு மத்தியில் நம்ம வீட்டிலேருந்து கிளறி கொண்டு வந்து எப்பவுமே நம்ம வீட்டிலேருந்து புளி சாப்பாடு தான். இந்த மாதிரி கோயில் குளத்துக்கு எங்கே போனாலுமே. எதுக்குப்பா? சரி இங்கே மக்கள். ஆனால் நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் இங்கே பாருங்க. இது ஒன்று தான் மக்கள். இந்த சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் இதையும் கொஞ்சம் கவனத்திற்கு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம். நானும் எப்போ மலைக்கு வந்தாலும் புலம்பி தள்ளிடுவேன். ஸோ நம்ம வீடு எப்படியோ அதே மாதிரி தான் வெளியே வந்தாலும் அதே மாதிரி சரக்கு பாட்டிலுங்க பாருங்க. இது அதெல்லாம் தப்பு இல்லை. அது அவங்க வராங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு, அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படி போடுறதும் தப்பு, குடிக்கிறது தப்பு கிடையாது. அது வேறு ஒரு விருப்பம். பட் இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் மெஜாரிட்டி இப்போ உடஞ்சி கிடக்கு, பாட்டில் உடஞ்சி கிடக்குது, பிளாஸ்டிக் வாட்டர் கேனு. இந்த இடமே பாருங்களேன் ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க கிடக்குது. ஸோ இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பண்ண பரவாயில்ல. பாக்கு தட்டு இந்த மாதிரிலாம் போட்டால் இத்து போயிடும். ஓகேங்களா? ஆனால் நம்ம போட மாட்டோம். நம்ம வந்து நீட்டாக ஒரு இடத்துக்கு குப்பை டஸ்ட்பின் இருக்கு, அவங்கள்ட்ட போட்டுடலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் குப்பை வந்து தயவு செஞ்சு போட வேண்டாம். ஓகேங்களா? பூச்சி சத்தம் பாரு, பூச்சி சத்தம். ரோட்டுக்கு போயிடாதீங்கடா. அவ்வளோதான், நீக்கியாச்சு புளி சாப்பாடு. அள்ளி போடு, கையிலே அள்ளி போடு. கரண்டி விட இல்லையா? மறந்துட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, கையில அள்ளி போடுங்க. சரி வச்சு வச்சுக்க. கழுவிக்கு என்ன கழுவிக்குப்பா பாக்கு தட்டை? அது அங்கேயே வந்துக்கிட்டு போகிறாங்க. இல்லை வேண்டாம், பாப்பா வச்சுட்டு உட்கார முடியாதுல்ல. அங்கேயே சாப்பிட்டுக்கிறியா? இங்கே ஒரு நாள் தீயாத ஆரம்பிச்சிருச்சு. வட்டல இல்ல தம்பிங்க பாரு, நான் சொல்கிறேன் நல்லா கேளுங்க. பாரு என்னை பார், இங்கே போகக்கூடாது, வண்டி பாரு. டம்ளர் வையே, புடி சாப்பாடு புடி. உட்கார் வை அதுல. சரி உட்கார் வை. வாங்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி இடம் நல்லாவே இருக்குது. அது குப்பை தான் சாமி, ஒன்றும் பண்ணாதீங்க, சாப்பிடு. நான் தொடச்சி விட்றேன் நானே. இப்படி ஆடி, காலாடி இப்படி ஆடி. பொந்துச்சு வரலாம். தட்டு வடை 2 வச்சிருமா. தட்டு வடை ஊறுகாய் பார்க்கலையா? இன்னொன்று வச்சிருமா. பல்லவி கேச்சு கொஞ்சம் ஊறுகாய் வச்சிருங்க மக்களே. புளி சாப்பாடு, தட்டு வடை. எஸ். பல்லவி தண்ணி இருக்கா? தண்ணி பாட்டில். ஓகே மக்களே, புளி சாப்பாடு, தட்டு வடை இது நம்மளும் போட்டாச்சு. மாலி சாப்பிட்டு தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிட்டார். எப்படிமா இருக்குது கொல்லிமலை? எப்படி இருக்குது? இன்னும் மேலே போகணும். கொல்லிமலை ஓகேவா? கொல்லிமலை
ஊறுகாய் மட்டும் நான் அந்த காலத்துல இந்த 60 வயசுல தான் கொல்லிமலை வர முடிஞ்சது. நீயே 5 வருஷத்துலயே கொல்லிமலை வந்து நல்லா ஒரு சிறப்பா பார்க்கக்கூடிய ஒரு அம்சங்கள். நீங்கெல்லாம் பிறந்த அம்சம் 5 வருட காலத்துல கொல்லிமலை வந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த இதையெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு அம்சம். ஒரு 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 40 ஆண்டுக்கு பின்னால 40 ஆண்டுக்கு பின்பால பார்த்தீங்கன்னா, ஐயோ கொல்லிமலையா, ஐயோ கொல்லிமலையில போகப்படாதே, ஐயோ கொல்லிமலை யாரு போவா, கீழே வந்து காலப்பநாயக்கம்பட்டி முத்தக்காவட்டி இதோட சரி. இங்கே மலைப்பகுதிக்கெல்லாம் யாருமே அந்த காலத்தில் வந்து பெரிய நடமாட்டங்கள் கிடையாது. இந்த 40 வருஷத்துக்கு முன்ன இன்னைக்கு வந்து கொல்லிமலைனா நம்ம ஒரு பார்க்க போனால் ஒரு ஊர் தான் இல்லைன்னு சொல்ல, நம்ம சொந்த பந்தங்கள் கீழே அப்படி நாமக்கல் பகுதியில் ஒரு ஊருக்கு போயிட்டு வர மாதிரி கொல்லிமலை வந்துட்டு போயிடுறோம். காரணம் மக்களே இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து கம்ப்யூட்டர் காலமாகி போச்சு. முகி நல்லா இருக்கா? ஓகே, என்ஜாய் பண்ணேன். சரி, ஓகே மக்களே, ஓகே என்ஜாய். ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் வந்துருக்கிறோமா, கையிலோட சேர்த்து எல்லோரும் வந்துருக்குமா, அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ண வீடியோ எடுக்கிறது எனக்கு பிடிச்ச விஷயம் தான். இருந்தாலும் இது வந்து நம்ம அழிக்க முடியாத ஒரு இதில் யூடியூப்பில் போட்டு வச்சோம்னா சாப்பாடு ஒரு முதலுதிரியாக இருக்குது. கையில் நாளைக்கு பெருசானா அது அப்புறம் யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ இருந்துச்சுன்னா பாப்பா அவன் எங்கே போக அப்படியே தானே இருக்கு. சாப்பாடுலாம் உதிரியாக இருக்குது. மைகோஜி போட்டு கலருங்களா? கூட இருக்கிறப்பவே நல்லா உடச்சிட்டு சிறப்பு மகளே, இந்த மாதிரி இயற்கையோட இயற்கையாக ரொம்ப நாள் தாசம் மகளே. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டூர் ஒன்று போகணும், எல்லாத்தையும் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எங்கள் அக்கா மாமா மூதோட தம்பி இன்னும் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் அங்கே பெருக்கி மூடு வந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு டூர் போகணும்னு ஆசை தான். பார்க்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தால் பார்க்கலாம். பட் இப்போ நம்ம ஃபேமிலியோடு வந்துருக்கிறது சிறப்பு. எங்கள் அக்கா பார்த்தானே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா. அதான் புகுந்து வந்துட்டாங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களே, ஆஃப்டர் சாப்பாடு டீ வீட்டிலேருந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து டீ வரச்சாய் ரெடியாக இருக்குது. மூடி வச்சுருக்கேன், சூடாக இருக்குது. ஓகே, குடிச்சிட்டு கிளம்பிட்டே இருக்கலாங்க. ஆவி பறக்க டீ கடை டீ வரச்சாய். அருமையாக இருக்குது. வீட்டில் வரும்போது ஒரு டம்ளர் குடிச்சிட்டு தான் வந்தேன். நல்லா இஞ்சி போட்டு ஜம்முன்னு வச்சுருக்கிற அப்படி பல்லவி வரச்சாச்சு. நாட்டு சக்கரையா? அதான் டேஸ்ட். ஏன் சார் அடா இது வயநாட்டு டீ தூள் மக்களே.